This video is the sponsored content EduGoats. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எப்படி பாருங்க, வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம், கருவேப்பிலை போட்டிருக்கோம், கூட மிளகாய் போட்டிருக்கோம். இதை என்ன பண்ணுறோம்னா தேவையான அளவு இருந்தால் கூட இதை வறுத்து கூட வச்சுக்கலாம். எண்ணெயை போட்டு நல்லா பொரிச்சு கூட வெங்காய தோசை ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு வைக்கிறோம். இப்போ பாரு, அடுப்பு பற்ற வச்சுட்டோமா, பாருங்க எரிஞ்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறோம், கல் கொஞ்சம் சூடே ஏறணும். இதுலேயே அரிசி மாவுல உளுந்து கொஞ்சம் சேர்ந்து போட்டால் தோசையோட பொறுன்னு இருக்கும். பாருங்க, எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்க, இன்னும் சூடு ஏறல. கல் கொஞ்சம் சூடே இருந்துங்க. பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றுனா கல் கொஞ்சம் சூடே ஆயிடுச்சிங்களா. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த மாவை பாருங்க, மாவு பாருங்க கொஞ்சமாக ஊற்றுறோம். வெங்காயம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் ஊற்றணும். இப்போ பாருங்க, அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை எடுத்துக்கிறோம். பாருங்க, எடுத்துக்கிட்டோமா, இது மேலே தூவுறோம். தூவிட்டோம்னா இப்போ இதுக்கு தேவையான பொடி, சாம்பார் பொடி வேணால் போட்டுக்கலாம், கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். பாருங்க, போட்டுக்கிட்டோமா. அடுத்தது வெங்காயம் போட்டோமா, கொஞ்சம் வெங்காயம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். நல்லா வேணும், டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா. இது கூட கொஞ்சம் தூளுப்பு கொஞ்சம் போடுறோம் டேஸ்ட்டுக்காக. கொஞ்சமாக தான் போடணும். போட்டோமா, ரைட். இப்போ வெந்துட்டு இருக்கு. வெந்துட்டு இருக்கு, இன்னும் வெந்திருக்கும். இல்லை ஓரளவுக்கு வெந்த உடனே திருப்பி போடணும். தீயக்கூடாது. இப்போ பாரு, கரெக்டான பக்கம் இருக்கு. தீஞ்சுன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும், அதனால தீயக்கூடாது. பாருங்க, இந்த பொடி கொஞ்சம் போட கொஞ்சம் போடுறோம். கறி மசாலா போடுறது கொஞ்சம், சாம்பார் பொடி, கறி மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பருப்பு பொடி போட்டுக்கலாம், பூண்டு பொடி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். போட்டுட்டுமா. அடுத்தது இப்போ பாரு, சுவையான ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.
இதுக்கு வந்து பொடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். பாரு எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க, தின்னு பாருங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.